நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம இப்ப பார்க்க போறது டாப் எமர்ஜிங் செக்டார் 2024ல பக்காவா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு செக்டாரை பத்தி பார்க்க போறோம். அது ஆட்டோ ஆக்சிலரி செக்டார். ஆட்டோ செக்டாரே இந்த 2024-25ல மிகப்பெரிய அளவுல ரிட்டர்ன்ஸ் பதிவு பண்ண போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுலயும் இந்த ஆட்டோ ஆக்சிலரி செக்டார் அதை விட அதிகமா மிகப்பெரிய அளவுல உயர போறது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். நம்ம டாப் மோஸ்ட்ல இருக்கிற ஸ்டாக்ஸை பத்தி பார்க்க போறது இல்ல. இந்த ஸ்டாக்ஸ் எதுவும் பை பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல போறது இல்ல. அந்த ஸ்டாக்ஸோட டீடைல்ஸ் ஃபண்டமெண்டல்ஸை மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். அதை வாங்குறதும் வாங்காத போறதும் உங்களோட இஷ்டம். நீங்க அதை பத்தி அனலைஸ் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அதை பத்தி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நிச்சயமா அதை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஆட்டோ ஆக்சிலரி செக்டார்ல இருக்கக்கூடிய முக்கியமான 4 பங்குகளை பத்தி மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். நிச்சயமா இந்த பங்குகள் பெரிய அளவுல உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஆட்டோ இண்டெக்ஸ் மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்போட இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸா இருக்கு. நிப்டி இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய செக்டரல் இண்டெக்ஸை போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஆட்டோ இண்டெக்ஸ் மிகப்பெரிய அளவுல உயரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. வாங்க அதை பத்தி உள்ள போய் பேசலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்ல எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு பை கால்ஸ் எல்லாம் கொடுக்கறது இல்ல. நானும் செபி ரெஜிஸ்டர்ட் டிப்ஸ் போயிடல. நீங்க இன்வெஸ்ட் பண்றதா ட்ரேட் பண்ணாலும் உங்க பினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாம இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படியே ஜாயின் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனை தட்டி விடுங்க. வீடியோ பத்திய கருத்தை மறக்காம பதிவிடுங்க. அது என்ன மாதிரியான கருத்தா இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுக்கு ஏதாவது ஒரு பங்கை பத்தி அனலைஸ் பண்ணனாலும் அந்த கமெண்ட் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் கேட்கும் பட்சத்தில் அந்த பங்கை பத்தி மட்டும் தனியாவே வீடியோ போடலாம். நிச்சயமா அதுல இருக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் அனைத்தையும் நீங்க தான் அனலைஸ் பண்ணிக்கணும். பங்கை பத்தி மட்டும் தான் நாங்க சொல்வோம். அதோட வாங்கலாமா வேணாமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். நிச்சயமா இது கால்ஸுக்கான ஒரு வீடியோ இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு பங்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோனா பிஎல்டபிள்யூ. இந்த சோனா பிஎல்டபிள்யூட ப்ராடக்ட்ல என்னன்றதை நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த சோனா பிஎல்டபிள்யூட கம்பெனியோட ப்ராடக்ட் ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் எடுத்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஆட்டோ ஆக்சிலரியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே இவங்க தயாரிக்கிறாங்க. சென்சார் அண்டு மோட்டார்ல இருக்கக்கூடிய சென்சார்ஸ் எல்லாமே இவங்களோட முக்கியமான பங்கு வகிக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹப் வீல்ஸ் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிரைவ் மோட்டார்ஸ் தயாரிக்கிறாங்க. பிஎஸ்ஜி அண்ட் கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே ஸ்டார்டர் மோட்டார் எல்லாமே இவங்களோட முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனங்கள். ஆட்டோ ஆக்சிலரியில டெக்னாலஜி பேஸ்டான ஒரு பங்கும் கூட. அதுதான் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த ஸ்டாக்கோட கரண்ட் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 609 ரூபாய். இதோட ஹையஸ்ட் பிரைஸ் 669 ரூபாய். ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுக்காக ஒரு ஆட்டோ ஆக்சிலரி ஸ்டாக்ஸ்ல இந்த 4 பங்குகளும் கண்டிப்பாக இடம்பெறும். நிச்சயமா மார்க்கெட் கேபிட்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 35,696 கோடி இதோட முக்கியமான மார்க்கெட் கேபிட்டல். அதுல இபிஎஸ் பாத்தீங்கன்னா 8.48% வரைக்கும் இருக்கு. இயர் ஆன் இயருக்கு 34.35% வரைக்கும் வச்சிருக்காங்க. இதோட புக் வேல்யூ 38 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இதுல ஒரு ஸ்பிளிட் இப்போதைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக் மறுபடியும் ஒரு நல்ல ஏற்றத்தை நோக்கி போறதுக்கு அத்தனை சாராம்சமும் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. இதுல கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் கிட்டத்தட்ட 6.47% மேல இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்றாங்க. முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பங்கு. கன்சாலிடேட் ரிசல்ட் டிசம்பர்ல 776 கோடி வரைக்கும் லாபத்தை பதிவு பண்ணி இருக்கக்கூடிய நெட் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம். இதுல நெட் சேல்ஸ் மட்டும் இல்ல, குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 132 கோடி அப்படிங்கறத அவங்க பதிவு பண்ணிருக்காங்க. சோ இது ஸ்டாக் ஒரு எவர் கிரீன் ஸ்டாக்கா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதோட அது மட்டும் இல்லாம இன்னும் இதோட ஹோல்டிங்ஸை பத்தி நம்ம தனியா செக் பண்ணிடுவோம். என்ன ரீசன் அப்படின்னா இதோட ஹோல்டிங்ஸ் முக்கியத்துவம் ஆயிருக்கு. ஏன்னா ஆல்ரெடி சிங்கப்பூர் கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் இதுல ஒரு முக்கியமான இடத்துல இருக்கனால இங்க பாருங்க. இதோட இயர் ஆன் இயர் ரிசல்ட்டையும் நீங்க செக் பண்ணிக்கிறது. இயர் ஆன் இயர் ரிசல்ட் இன்னும் இது ஸ்டாக் எவ்வளவு தூரம் கீழே வரும்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அப்பதான் அந்த ஸ்டாக்கை நம்ம அக்சஸ் பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனா 2022ல 2163 கோடியா இருந்த இவங்களோட லாபம் மொத்த வருவாய் 2023ல 2687 கோடியாகவும் இந்த டிடிஎம்ல 3064 கோடியாகவும் உயர்ந்திருக்கு. என்ன சொல்லலாம், நெட் இன்கம்ல 361 கோடி, இப்போ 395, அடுத்து 488. இபிஎஸ் 6.746ல இருந்து 8.34 வரைக்கும் இறங்கி இருக்கு, ஏறி இருக்கு.
கண்டிப்பா நிச்சயமா ஒரு எவர் கிரீன் ஸ்டாக்கா மாறும். லோ ப்ரொமோட்டர் பிளட்ஜ் இல்ல பாத்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பாத்தீங்கன்னா 32.87%. இதுல முக்கியமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 23.39 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு எவர் கிரீன் ஸ்டாக் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு ஸ்டாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லூமேக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜிஸ். இந்த லூமேக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்ஃபெக்டான ரேஞ்சில் இருக்கக்கூடிய பங்கு. இப்போ நான் அதையும் ஓபன் பண்ணி காட்டுறேன். இல்லையே லூமஸ் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கு. அந்த லூமக்ஸ் இண்டஸ்ட்ரி தான் வெறும் லைட் அது மட்டும் தயாரிக்கக்கூடிய நிறுவனம். இந்த லூமக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, இந்த லூமேக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜிஸ்ல ஆட்டோமொபைல் செக்டாருக்கு தேவையான நிறைய விஷயங்கள், நிறைய காம்போனன்ட்ஸ் நிறைய தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டொமஸ்டிக் கஸ்டமர்ஸா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இவங்க முக்கியமான இடத்துல இருக்காங்க. அது 2 வீலர் அண்ட் 4 வீலர் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இவங்களோட முக்கியமான ஒரு கஸ்டமர்ஸ் அப்படின்றத அவங்களே கொடுத்துருக்காங்க. இதுல இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 396 ரூபாய். ஸ்டாக் வந்து இப்போதைக்கு ஒரு நல்ல கரெக்ஷன் மோட்ல இருக்கு. நான் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு 360 ரூபாய் வரைக்கும் வரதுக்கு, 350 360 ரூபாய் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் தான் இந்த ஸ்டாக் எல்லாம் நம்ம கன்சிடரே பண்ணணும். இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 13 ரூபா 43 பைசா, 3% மட்டும் இயர் ஆன் இயருக்கு குறைந்திருக்கு இபிஎஸ். இதுலயும் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ட்ரெண்ட் வந்து பையிங்ல தான் இருக்கு. அல்புலா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் தான் இல்ல மிகப்பெரிய அளவில் ஸ்டேக்ஸை ஹோல்ட் பண்றாங்க. அது எஃப்ஐஎஸ் இன்வெஸ்டர்ஸா இருக்கட்டும். 17.97 இருந்து 15.89 வரைக்கும் இந்த ஸ்டேக்ஸை வந்து குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல டிஏஎஸ் இதுல மிகப்பெரிய அளவில் அவங்களோட ஹோல்டிங்ஸை அதிகரிச்சிருக்காங்க. 6.16 இருந்து 7.60 வரைக்கும் இதை அதிகரிச்சு வச்சிருக்காங்க. நிச்சயமா இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ரிட்டர்ன் சப்மிட் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிறுவனம். அதுவும் ஒரு பையிங் ட்ரெண்ட்ல இருக்கு. ஷேர்கான் முதற்கொண்டு எல்லாருமே இதை பை கால்ஸும் கொடுத்துருந்தாங்க. முன்னாடியே கிட்டத்தட்ட ஜனவரியிலேயே கொடுத்துருந்தாங்க. அதான் முக்கியம். இன்னும் சொல்ல போனா இதோட லூமேக்ஸோட இயர் ஆன் இயர் ட்ரெண்டை செக் பண்ணிடுவோம். லூமக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜிஸ் செக் பண்ணி பார்த்துட்டோம்னா இதுல 2022 இவங்களுக்கு வந்து லாபத்தை நம்ம செக் பண்ணாம பார்க்க முடியாது. 1520 கோடியா இருந்த டோட்டல் ரெவன்யூ இப்ப இந்த டிடிஎம்ல 2299 கோடியாவும், இந்த நெட் இன்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 92 கோடி 2023, இப்ப 91.53 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இபிஎஸும் 13.63 இருந்து 13.43 கிராஜுவலான நெட் இன்கம், கிராஜுவலான லாஸ்ட் இயரோட ரிலேட்டிவான இபிஎஸும் குரோ ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ அதுல வந்து எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இதுல இதோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எஃப்ஐஎஸோட ஸ்டேக் ஹோல்டிங் வந்து 15.89 வரைக்கும் வச்சிருக்காங்க. இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஸ்டேக் ஹோல்டிங் 7.60 வரைக்கும் வச்சிருக்காங்க. டிஎஸ்பி ஸ்மால் கேப் ஃபண்ட் தான் இல்ல மிகப்பெரிய அளவில் ஸ்டேக்கை ஹோல்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாந்தி கேஸ், முருகப்பா நிறுவனத்தோட, முருகப்பா குரூப்போட ஒரு மிக முக்கியமான ஒரு நிறுவனம். டெஃபினட்டா இந்த ஸ்டாக் ஒரு எவர் கிரீன் ஸ்டாக், அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸ்டாக் ரொம்ப அடிமட்டத்தில் இருந்து இப்பதான் ஏறி மேல வந்தது. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க. ஸோ மறுபடியும் இப்போ இது ஒரு கரெக்ஷன் மோட்ல தான் இருக்கு. இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்டை நம்ம செக் பண்ணிடுவோம் இன்னைக்கு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த இப்ப இருக்கக்கூடிய 490 அப்படிங்கிற இந்த விலையில நீங்க இதை வாங்கலாம். 490 இது பிரீச் பண்ணுதுன்ற பட்சத்துல நீங்க வெயிட் பண்ணலாம். ஸோ இன்னும் கூட இதுல ஒரு கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாய்ப்பை நீங்க தவற விடக்கூடாதுங்கிறது இந்த ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். இன்னும் சொல்ல போனா எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஆனா டிஐஎஸோட ஹோல்டிங்ஸ் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா ஸ்டாக் ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு. ஒரு வருஷத்துல 51% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்துல மட்டும் 310% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிறுவனம். இதையும் நான் வந்து உங்களுக்கு இவங்களோட ரிசல்ட்டை நாம ஓபன் பண்ணி பார்த்துருவோம். இந்த சாந்தி கியர்ஸோட 2022 ரிப்போர்ட்டை செக் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, 2022ல 346 கோடி தான் இவங்களோட டோட்டல் ரெவன்யூ. இப்போ வந்து டிடிஎம்ல 520 கோடியா இருக்கு. இந்த டிடிஎம்ல நெட் இன்கம் 42 கோடியில இருந்து 67 கோடி ஆகி இப்ப 76 கோடி வரைக்கும் ஆயிருக்கு. இபிஎஸ் நல்ல ஒரு கிராஜுவலான குரோல இருக்கு அப்படிங்கறத முக்கியமான விஷயம். இதோட சமவர்த்தனா இதை பத்திலாம் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்டோம். ஆட்டோ ஆக்சிலரிலையும் பார்த்துட்டோம்,
ஒரு 100 ரூபாய்க்கு கம்மியான பங்குகளை பத்தி எம்சிபியை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்டோம். ஸோ இது முக்கியமான ஒரு நிறுவனத்தை சார்ந்த பங்குகளை சார்ந்தது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்பதான் இதுல அக்குமுலேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. முக்கியமா மோதிலால் ஓஸ்வால் மைக்ரோ கேப் ஃபண்ட் அண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் எல்லாமே இதை மிகப்பெரிய அளவில் ஸ்டேக்கை வச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 பங்குகளும் மிக முக்கியமான பங்குகள். அடுத்து பார்த்தீங்கன்னா டால்ப்ரோ ஆட்டோமோட்டிவ்ஸ். இந்த டால்ப்ரோ ஆட்டோமோட்டிவ்ஸ் நல்ல ஒரு ஸ்பிளிட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக் மேலே ஏறிச்சு. மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி அந்த ஸ்பிளிட் பிரைஸுக்கு வந்துருமானா கண்டிப்பா வராது. நான் எக்ஸ்போர்ட் பண்றது ஒரு 255 ரூபா வரைக்கும் வரலாம். அதுக்கு மேல இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நீங்க வெயிட் பண்ணி 255 ரூபாய் இந்த ஸ்டாக்கை வாங்கிட்டீங்கனாலும் ஓகே. ஒரு லாங் டேர்முக்கு நீங்க இந்த ஸ்டாக்கை ப்ரிஃபர் பண்ணலாம். எஃப்ஐஐஸை பொறுத்த வரைக்கும் இல்ல மிகப்பெரிய அளவில் ஸ்டேக்ஸ் ஒன்றும் பெரிய ஹோல்ட் பண்ணல. ஆனா டிஏஎஸ் இதை அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. ஒரு நல்ல ஸ்ட்ராங் பினான்சியல் இருக்கக்கூடிய ஒரு தான். ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ரெவன்யூ 18.7% காமிச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 65.8%, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 32.7%. இல்ல ஒரு வருஷத்துக்கு 187% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. 3 இயர்ஸ்ல 590% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய நிறுவனம். இதோட டிசம்பர் ரிசல்ட்டும் ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கு. நெட் சேல்ஸும் உயர்ந்திருக்கு. 25.36% வரைக்கும் உயர்த்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 18 கோடிக்கு மேல அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இதோட டீடைல்ஸ் நம்ம செக் பண்ணிடுவோம். டால்ப்ரோ ஆட்டோஸ் அதே மாதிரி இந்த டால்ப்ரோ ஆட்டோஸோட ப்ராடக்ட்ஸ் என்னன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் எப்போதும் ஒரு ஸ்டாக்ல நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்றாங்க, அந்த டால்ப்ரோ ஆட்டோஸ்னா அவங்க என்னென்ன காம்போனன்ட்லாம் பண்றாங்க, அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கா, இன்னும் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத தெரியாம நீங்க எந்த ஸ்டாக்லையும் போதீங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபோர்த்திங் அண்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம் அண்ட் கேஸ்கட் அண்ட் ஹீட் சீல்டிங் அப்படிங்கிற முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் இந்த டால்ப்ரோ ஆட்டோஸ் இருக்காங்க. இவங்களோட கஸ்டமர்ஸையும் செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். நிச்சயமா இந்த பங்கு ஒரு நீண்ட கால அடிப்படையில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் பதிவு பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் இருக்கும். இதுலயும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரெவன்யூ எவ்வளவு செக் பண்ணீங்கன்னா 2022 595 கோடி, இப்போ 2023 667 கோடி, டிடிஎம்ல 776 கோடி வரைக்கும் அதிகமாக இருக்கு. இன்னும் சொல்ல போனா நெட் இன்கமும் 55 கோடியில இருந்து 77 கோடி வரைக்கும் அதிகமாக இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஹையர் தான் ரெவன்யூ குரோத் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ல நல்லாவே க்ரோ பண்ணிருக்காங்க. மார்க்கெட் ஷேரும் 5 வருஷத்துல பெரிய அளவுல உயர்ந்திருக்கு. 0.2% இருந்து 0.24% வரைக்கும் அதிகமாக இருக்கு. இபிஎஸும் 2023 9% இருந்தது, இப்போ 12.49% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட ஹோல்டிங்ஸ் செக் பண்ணி பாத்தீங்கன்னா முக்கியமான அனைத்து எஃப்ஐஐஸ் மட்டும் கிடையாது, டிஐஸே இதுல மிகப்பெரிய அளவுல ஸ்டேக்ஸை புதுசா அக்குமுலேட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐஸ் மட்டும் இதுல 0.1% வரைக்கும் தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பெரிய அளவுல இந்த ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்றது இல்ல டிஐஸ். ஆனா ஏஸ் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இந்த டால்ப்ரோ ஆட்டோமேட்டிவ்ஸை அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் முக்கியமான நியூஸ். இதையும் நீங்கள் உங்களோட கன்சிடர் பண்ணுங்க. இந்த 4 பங்குகள் என்னென்ன பங்குகளை பத்தி பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது சோனா பிஎல்டபிள்யூ, இந்த ஸ்டாக்கை பத்தி பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா லூமேக்ஸ் ஆட்டோ காம்போனன்ட்ஸை பத்தி, ஆட்டோ டெக்னாலஜிஸை பத்தி பார்த்தோம். அடுத்து சாந்தி கியர்ஸ், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டால்ப்ரோஸ் ஆட்டோஸ். இந்த 4 பங்குகளும் மிக முக்கியமான பங்குகள். நீங்க மறக்காம இந்த 4 பங்குகளையும் அனலைஸ் பண்ணுங்க. வாங்குறதுக்கு முன்னாடி வாங்குறதும் வாங்காததும் உங்க இஷ்டம். ஸ்டாக்கை பத்தி நாங்க சொல்றோம், வாங்க வேணுமா இல்லையான்றது நீங்க முடிவு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த பங்குகளை பத்தி ஒரு புரிவு ஏற்பட்டிருக்கும் நம்புறோம். வேற என்ன பங்குகளை பத்தி உங்களுக்கு அனலைஸ் பண்ணாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.